எங்களுக்கெல்லாம் முன்னேற்றமே கிடைக்காதா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னேற்றம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை ஒரு நாள் கொடுக்கும். அந்த படிப்படியான முன்னேற்றம் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுத்த ஆகணும். இந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்னா, உங்களை ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. ஒரு காங்கிரீட் போட்டால் 25 நாளைக்கு தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங் பண்ணுறீங்களே, அதுபோல் உங்கள் கட்டடத்தை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு பல சோதனைகளை, பல சிரமங்களை, பல தங்கு தடைகளை கொடுத்துட்ருக்கார். முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்ல ஆதரவு தந்து மகிழ்ச்சியை குறைவில்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு, இன்றைக்கி 4 நட்சத்திரம் ராசி பலன் எப்படின்னு பார்க்க போகலாங்களா? 7/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதிங்க, வெள்ளிக்கிழமைங்க, சமநோக்கு நாளுங்க. சூரிய உதயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:26 ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4:37 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசமாக மாறிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல் 2:03 வரைக்கும் அஷ்டமி திதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவமி திதியாக மாறுதுங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 6:25 வரைக்கும் மரண யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்த யோகமாக இருக்குதுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலை 9 to 10ங்க, மறுபடியும் மாலை 4:30 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பகல் 12:30 1:30 வரைக்கும், மறுபடியும் சாயந்தரம் 6:30 7:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 ஆரம்பித்து 12 மணிக்கு முடியுதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:30 to 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டம் மெயினாக பார்த்தா அதிகாலை 4:37 வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. இன்றைய ஹோரை நேரங்கள் கணக்கெடுத்து பார்த்தாங்க. சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் லேட் நைட், மிட் நைட் 1 to 2ங்க, மறுபடியும் காலையில் 8 to 9, மறுபடியும் மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் லேட் நைட் 12 to 1ங்க, மறுபடியும் காலையில் 7 to 8, மத்தியானம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட், அதாவது வெடி காலையோட வச்சுக்கலாம், 3 to 4, மறுபடியும் காலையில் 10 to 11, மீண்டும் சாயந்தரம் 5 to 6ங்க. இன்னைக்கு பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம்னா, மேசத்தில் மாந்தி இருக்காருங்க, ரிஷபத்தில் சந்திரன் குருங்க, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே செவ்வாய் இருக்காரு, கன்னியில் கேது இருக்காங்க, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி 2 கிரகங்கள் இருக்காங்க, மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் சுக்கிரன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இதுதான் 7/3/2025 மாசி 23 வெள்ளிக்கிழமைக்குண்டான பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சு தான் முருகா நம்ம பொது பலன் அப்படிங்கிறத எங்கள் ராசி பலனாக பார்க்க போகிறோம். சரி வாங்க ராசி பலன் பார்க்கலாங்களா? முருகா சரணம். மேசராசி அன்பர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் வீட்டுக்கார அம்மணி இல்லை அம்மனின்னா ஐயா 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ள இன்னும் ஒரு சின்ன பிணக்குகள் சின்ன வந்துட்டு போனால் கூட தேவையில்லாத வம்பை வளர்த்திக்காதீங்க. 2 பேரும் குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போவோம். சின்ன சின்ன இஷ்யூஸு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைனா கூட அதை ஒரு ரூபா அளவுக்கு பெருசு பண்ணி விட்டுறாதீங்க. எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாட்டி சரிவர இல்லைனா கூட ரொம்ப அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம், நல்லது. கண்டிப்பாக அத்தியாவசியம் செய்ய வேண்டிய ஒன்று தானுங்க மேசராசி நேயர்களே. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் இல்லைனா வேறு மாதிரி பிரச்சனைகள் பெருசாகி போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மா பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். அவங்ககிட்ட விதண்டாவாதமாக எதுவும் பேசக்கூடாது. குடும்பத்தில் சில இணக்கமற்ற சூழல்கள் நிலவங்காட்டி எடுத்து முதல் பாயிண்டே, குடும்பத்தில் ரொம்ப அமைதியை நிலநாட்டணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க மேசராசி நேயர்களே. அது பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான், ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். யாருக்கும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணியோ, இது இந்த ஜாமீன் கொடுக்கறது, பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்கிறோம்னா தமிழில், அதுபோல் பரிந்துரை செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் பண்ண வேண்டாம். ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தயவு செய்து தவிர்த்துக்குங்க. அதே போல் பணம் நகை ஏதாவதுக்கு ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தர்றது, இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்டால் அதை என்னை பற்றி ஐடியா இல்லைங்க, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றது. முதல்ல எதுக்குமே உங்கள் சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் தலையிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு சைனு, ஒரு நானாச்சும் பார்த்துக்கிற மாப்பிள்ள அப்படின்னு அடிச்சு விட்றது, இது மாதிரி விஷயம் எதுவும் செய்யாதீங்க மேசராசினியர்களே. இன்று கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படிய நாளாக உங்களுக்கு காலையிலேயே வெள்ளிக்கிழமை இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் செய்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனம் நிதானம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுங்க மேசராசினியர்களே. மொத்தத்தில் உங்கள் உடைமைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சும்மா அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பர்ஸ் கூட காணாமல் போகலாம். அந்தளவுக்கு சின்ன உடைமைகள், சின்ன உடைமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பர்ஸில் பணம் வச்சுருக்கலாம், வேல்யூபிள் திங்ஸ் கூட வச்சுருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஒரு வேல்யூபிளான திங்ஸ் வச்சுருக்கலாம். அது கூட காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் உங்கள் அவசரத்தன்மை, கொஞ்சம்
அசால்ட்டு, கொஞ்சம் நிதானமின்மை, இப்படி இதனால் சின்ன சின்ன பொருட்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, உஷாராக இருந்துக்குங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் விளையாட்டி நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் எழுதாக இருக்குது. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போயிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக எதிர்ப்புகள் வரலினா கூட மறைமுக எதிர்ப்புக்கு உண்டான காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க மேஷராசி நேயர்களே. என்ன சார் காலங்காலத்தில் வந்து இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. ஆனால் மத்தியானம் சாப்பிட்டு லஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறப்போ மத்தியானத்துக்குலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தலைகளாக மாறப்போம். தன வரவும் பண வரவும் ஓரளவுக்கு மேலோங்கி வரக்கூடிய காலகட்டமும் இன்னைக்கு இருக்குதுங்க. ஒரு நாளில் இரவு பகல் இருக்கிற போது இரவு காலையில் இருக்கலாம், பகல் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கல. அதாவது பிரைட்னஸ் கொஞ்சம் காலையில் கம்மியாக இருக்குது, பிரைட்னஸ் கொஞ்சம் மத்தியானம் அதிகமாக வருதுன்னு சொல்லலாம். அப்படி தனவரவும் பணவரவும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா அந்த பிணக்குகள் இணக்கமாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. அம்மனி கூட சண்டை போட்டு வீட்டு வந்தால் கூட, இல்லை அம்மனி ஐயன் கூட சண்டை போட்டு வந்திருந்தால் கூட ஃபோன் பண்ணி கொஞ்சம் இணக்கமாக பேசிக்கங்க. அந்நியோனையும் அதில் கூட அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. புரிஞ்சுக்குவீங்க 2 பேரும். புதிய வீடு அல்லது புதிய ஒரு சைட் வாங்கணும் அல்லது புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு நண்பர் மூலிமா, ஒரு நெருங்கிய உறவினர் மூலிமா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேலே தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் முன்னேற்றம், வேலையில் கொஞ்சம் சுணக்கம் இல்லாத ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படியே கொஞ்சம் லேசாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு தன்மையான நாள் காலையில் இல்லைனா கூட ஈவினிங் வர வர நைட்டுக்குள்ளே ஒரு தன்மையான ஒரு உன்னதமான ஒரு இணக்கமான ஒரு நாளாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் தடைகள் இருந்தாலும் ஈவினிங் வர்றதுக்குள்ளே அது மகிழ்ச்சியாக உற்சாகம் தரக்கூடிய நாளாக மாறுவதற்கு அருமையான வாய்ப்பு தெரியுதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னடா ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சாலும் அதுவும் மாறிடும். அப்படி ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான நாளாக உங்களுக்கு பரணிக்கு இருக்குதுங்க. கிருத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் வச்சுக்காதீங்க. எதிர்பார்ப்புகள் சுத்தமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இல்லைனா கூட ஓரளவுக்கு சாயந்தரத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே நிறைவேறக்குண்டான காலகட்டம் இருக்குதுங்க. மேசராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இரவும் பகலும் போல 2ம் கலந்த ஒரு கலவையான நாள், பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. குலதெய்வத்தை வேண்டிங்க, சென்னிமலை முருகனை ப்ரே பண்ணிக்க. போயிட்டு விட்டுங்களா, நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, அன்பர்களே, முருகா எல்லாத்துக்கும் சண்டை வந்தால் கோபத்தில் சண்டை வரும், எரிச்சலில் சண்டை வரும், நிதானம் இழந்து சண்டை வரும். நீங்கள் அப்படி இல்லை. அன்பு அதிகமாகி, பாசம் அதிகமாகி, நேசம் ரொம்ப தலகரண்டு போய் அதில் சண்டை வரும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறைப்படுறீங்களே, அந்த அக்கறையினால பாசத்தின் விளைவாக சண்டை வரும். அன்பு சண்டை, உரிமை சண்டை, அப்படி ஒரு சண்டை வந்து இணக்கங்கள் இன்னும் நெருங்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசினிகளுக்கு இருக்குது. இந்த சண்டையை பார்த்துட்டு மற்றவங்க பாருங்களேன், சிரிச்சுட்டே இருந்தாலும் சண்டை போட்டு ஜாலியாக பேசிக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு, பக்கத்தோடு மேலோடு கீழோடு மேலோடு எல்லாமே உங்கள் மேலே பொறாமப்படுற அளவுக்கு இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. சில கருத்து மோதல்கள் மாதிரி ஆரம்பித்து அதெல்லாம் கொஞ்சம் இணக்கமாக ஏங்க உங்களுக்கு நானே எனக்கு நீங்கள் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் அம்மனிக்கு வாங்கி தரோன்னு நினைக்கலாம். அம்மனி ஐயனுக்கு எதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு உங்கள் சம்பளத்தில் கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சுருந்தா வாங்கினா கூட அதை கொஞ்சம் பத்திரமா அவங்க கை கொண்டு சேர்த்தணும். ஏன்னா அது கொஞ்சம் கவனமாக கையாளலைனா கொஞ்சம் மிஸ் ஆக கூட ஒரு வாய்ப்புகள் அதையும் தெரியுதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத கொஞ்சம் ஒர்க்லோட தெரியுதுங்க. யாரும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களை அந்த காரியத்தை எதுவும் கெடுத்துக்க வேண்டாம். உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இணக்கமாக இருந்தாலும் வெளிவட்டார பழக்கத்தில் அவ்வளவு ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபார் ஆல் அதர்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதே சமயத்தில் வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். எரிச்சல் கோபத்தில் வீட்டில் இல்லைனா கூட அது கோபப்பட சூழ்நிலை அமையும், எரிச்சல் படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். அப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் லாபகமாக கையாண்டு இந்த நாளை ஈஸியாக கடந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொஞ்சம் தேடிக்கோங்க. அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சொன்னால் கொஞ்சம் விவாதம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக அன்பாக இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் ரிவர்ஸாக தெரியுதுங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி அதிகமாக உழைக்க வேண்டிய அந்த உழைப்புக்கேற்ற ஓரளவுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாத்தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் சொல்ல தோணுதுங்க. என்ன சார் குடும்பத்தில் மட்டும்தான் அந்நியோன்யம் அதிகரிக்குமா, வேறு சொந்தக்காரங்க நண்பர்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்ககிட்ட ரொம்ப நெருங்கிய வட்டாரமாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள், அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய தாய்மாமன் வழி உறவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்ககிட்டையும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்பா அம்மாட்ட சில லேசான கருத்து மோதல்கள் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் அது தேவையில்லாமல் அவங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குற அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்ப்பது கூட ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. புதிய வண்டி வாங்கணும்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு ஒன்று வர மாதிரி தெரியலைங்க. உடம்புல கொஞ்சம் சோர்வு வந்துடும். ஏன்னா மேலதிகாரிகள் கூட கொஞ்சம் இணக்கம் இருக்காது. தொழில் வியாபாரத்தை ஓரளவுக்கு தான் லாபம் தரக்கூடிய இருக்காட்டி மனசில் கொஞ்சம் அந்த உந்துதல் சக்தி குறைஞ்சு போயிடும். அதனால் சோர்வு வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையை விட மாட்டீங்க. விட கொஞ்சம் செலவு அதிகமாக விற்கிறே அப்படின்னு சாயந்தரம் கொஞ்சம் ஃபீலிங் கூட வந்துட்டு போகும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தொட்டதெல்லாம் தொடங்குமானா
இல்லை தொலங்கவே மாட்டேங்கி சார் அப்படின்னு புலம்பலாம். ஆனால் துலங்கறக்குண்டான காலகட்டம் அடிவிதை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் வேறுபாடுகள் குறையக்கூடிய அருமையான ஒரு நாளாக பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே கவலைப்படாதீங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சோர்வுகள் வந்துட்டு போனால் கூட சோர்வு நீங்கி உற்சாகம் மிகுந்த அந்நியோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாசமிகு நேசமிகு நாளாக அட்டகாசமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் தடை என்ன ஒன்றுமே புரியுமானீங்க சார் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் கூட அந்த புலம்புகள்லாம் நீங்கி தாமதங்கள் நீங்கி அந்த காரிய வெற்றிக்கு உண்டான வழி ஒன்று கிடைக்க போகுதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களே ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. நற்பவி நல்லது பலிக்கட்டும். மிதுன ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன சார் எந்திரிச்ச சார், கோயிலுக்கு போனேன் சார், கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போனேன், தொழிலுக்கு போனேன், வியாபாரத்துக்கு போனேன் சார், வரவெல்லாம் வருது சார், சந்தோஷமாக தான் இருக்கேன் சார், செலவை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சார் அப்படின்னு கொஞ்சம் புலம்பல் கேட்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வரவு 500 ரூபா வந்தால் செலவு 600 ரூபாய்க்கு ரெடியாக இருக்குது. வீட்டுக்காரி ஒன்றுமே சொல்லிங்க, வீட்டு அங்கே ஆஃபீஸ் வந்தோம்னா ஏங்க மாமா வர்றப்போ அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டான்னு சொல்லி பார்த்தா 1000 ரூபா பில்லு வருது. எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே ஒன்றும் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி வர்றப்போ இது வாங்கிட்டு வாப்பாங்கிறாங்க, அது ஒரு 500 ரூபா வேணுமா தெரியும், காசுலேயே முருகா அப்படின்னு அந்த புலம்பல் கொஞ்சம் இருக்குது. செலவுகளை விட வரவுகள் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வரவை விட செலவு அதிகமாச்சுன்னா திணறுவது திண்டாட்டம் வருவது எல்லாத்துக்கும் சகஜம். அந்த நாள் உங்களுக்கு வந்துருச்சே முருகா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் செலவுகளை குறைக்க முடியலையே அப்படின்னு ஒரு திண்டாட்டம் இருக்கத்தான் செய்யுதுங்க. மிதுனராசினர்களே அவசரப்பட்டு அடுத்தவங்களை இந்த எரிச்சலில் செலவு ஓவராக வருதுன்னு கண்டவழி திட்டிடாதீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நேரங்காலம் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களிடம் பேசுகிறப்போ கண்ணியமான பேச்சு, நிதானமான பேச்சு, கொஞ்சம் பேச முடியலையா அமைதியாக இருப்பது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மிதுனராசினர்களே கொஞ்சம் சந்தோஷமாக வந்து உங்களை பேசுவாங்க. மாப்பிள்ள ஏன் டல்லாக இருக்கிற, ஒன்று பார்த்து பிரைட்டாக இருப்பேன் அப்படின்னு நயமாக பேசி உங்கள்கிட்ட கொஞ்சம் காரியத்துக்காக வந்து பேசக்கூடிய ஆட்கள் நிறையா வருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றவங்களை தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாகவே சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் தள்ளி போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓஹோன்னு வராட்டி ரொம்ப மோசம் இருக்காது. பட் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதாவது பண்ணுறீங்க, புதிய வியாபாரத்தை பற்றி ஒரு ஐடியா பண்ணுறீங்க, ஒரு புதிய பார்ட்னர் வந்து சேர்த்தணும், புதிய தொழில் வேலை வாய்ப்புக்காக வேற ஒரு ஐடியா பண்ணுறீங்கன்னா அந்த ஐடியாக்கள் அந்த ஒப்பந்த புள்ளிகள் அப்புறம் உங்கள் பார்ட்னர் சேர்த்தக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த காரியம் ஒன்று தள்ளி போகக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அதிகாரிகளுடனான ஒரு மேம்போக்குத்தன்மை வித்தியாசமாக இருக்குங்காட்டி கொஞ்சம் அளவாக பழகிக்கும். ஓவராக நெருக்கவும் வேண்டாம், ஓவராக விளவும் வேண்டாம், லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லெவலாக பண்ணிக்கங்க. மற்றபடி பொறுமை நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய நாள் யாருக்குன்னா அது மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஒன்றுமே இருக்காது, வெற்றோட்டமாக ஒரு சூழ்நிலை அமைதியாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அப்படி பண்ணியிருக்கலாமோ, இல்லை இப்படியோ, அம்மனி எதுக்கு அப்படி சொன்னா, இல்லை இந்த வேலையில் ஏன் அதிகாரி இப்படி சொன்னார் இப்படின்னு தானாக ஒன்றுமில்லாத பிரச்சனையை மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது. வெற்று மனசாக இருந்தால் பாருங்களேன் அது மாதிரி குழப்பங்கள் வரும். தெளிவாக இருந்தாலும் தெளிவாக இருக்க விடாத சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பல பேச்சுக்கள் மூலிமா மற்றவங்க பேச்சுக்களை கேட்பதன் மூலிமா உங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு அறிவு கூர்மையாகும். அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதெல்லாம் அவங்களும் அப்படி பேசுகிறாங்களே அப்படி நீங்களும் பேசுனீங்கன்னா அந்த பேச்சில் போய் வசமாக மாட்டிக்குவீங்க. அனுபவ அறிவை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் உஷாராக நடந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு உடம்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு லாபம் குறைஞ்சாலும் நிம்மதியை நீங்களே குறைச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தால் கூட தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவ அறிவு அடுத்து கூட கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவ அறிவு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் அனுபவ அறிவை தயவுசெய்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம அறிவு பிறருக்கு பயன்படாதுங்க, மற்றவங்க அறிவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் திருவாதிரத்துக்கு இருக்குதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை விட அதாவது உங்களுக்கு செலவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். மற்ற மிருகசீரிஷம் திருவாதிரையை விட புனர்வச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. உஷாரா சூதானமாக எது தேவையோ அதுக்கு செலவு பண்ணிக்கணும். உள்ளது உள்ளபடி சொல்லியாச்சுங்க. நற்பவி உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். சந்தோஷமா இருங்க, அமைதியா இருங்க, தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் நண்பர்களே. போயிட்டு வரங்க, நல்லது. கடகராசி அன்பர்களே, முருகா மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை. கடல் போல குட்டி கிடக்குது. மன மகிழ்ச்சி அளவற்ற கடல் நீரை குடி தீர்ந்ததாக இருப்போது. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டார பழக்க வழக்கம், வேலை தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே அந்த மன மகிழ்ச்சி உற்சாகம் தன்னம்பிக்கை கொட்டி கிடக்குது. அல்லல்ல குறையாத அதுதான் மிகப்பெரிய செல்வம். அந்த 3 செல்வமும் தன்னம்பிக்கை உற்சாகம் மன மகிழ்ச்சி 3 ரெடியாக இருக்குது. போய் அள்ளிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அருமையான நாளுங்க கடகராசினியர்களே. மனதில் ஏதோ ஒரு தைரியம், குருட்டு தைரியம்பாங்களே, அப்பேற்பட்ட ஒரு தைரியம் குருட்டுத்தனமாக இருந்தால் கூட அதுதான் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் அப்படிங்கிறத
இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா புரிய வைக்க போதுங்க. எடுத்த காரியத்தை எது எடுத்தாலும் சரி முடிச்சிடும் சார் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யுங்க. எடுத்த காரியம் சுலபமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக கடவுள் கொடுத்துருக்கார். அது உங்கள் இறைவனும் உங்களுக்காக அவர் கொடுத்த கிஃப்ட். என்ஜாய் த டே. எதிரிகளால் ஏற்பட இருந்த பல தொல்லைகள், பல சிரமங்கள், மறைமுக போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி அடைக்கக்கூடிய ஒரு நாளாக கடகராசினியர்களுக்கு இருக்குதுங்க. அரசாங்க காரியத்துக்கு அனுகூலமாக இருந்தாலும் சரி, தனியார் வேலை வாய்ப்புக்கு ஒரு வேலை முயற்சிக்கு உண்டான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி அனுகூலமான சப்போர்ட் பண்ணக்கூடிய அட்டகாசமான நாள் தான் இந்த கடகராசி நேயர்களுக்கு. தந்தை வழி தாய் வழி உறவுகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு முயற்சி ஒன்று நல்லதாக நடக்க போது. அது சுப செய்தியாக இருக்கலாம், பண வரவு இதாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. முக்கிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை பார்ட்னராக இருக்கலாம், வாடிக்கையாளர்கள் எப்படியா இருந்தாலும் முக்கிய ஒரு உதவியினால் நீங்கள் ஒரு மேம்படக்கூடிய தன்மையில் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி வேலை வாய்ப்பில் உங்களுக்கு அவதூறாக பேசிய பல நண்பர்கள் அவர்கள் நண்பர்களாக மாறிடுவாங்க. அவங்க நண்பராக தான் இருப்பாங்க, ஆனால் மறைமுக எதிரிகளாக இருந்திருப்பாங்க. அந்த மறைமுக பேச்சுக்கு உற்றானவங்களில் அவங்க மேலே பேசுறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. அப்பேற்பட்ட மறைமுக எதிரிகள்னு சொல்லலாம், அவங்க இப்போ நண்பர்கள் ஆயிடுவாங்க. அதனால் இப்போ நண்பர்களே நம்ம வச்சுக்குவோம். கரெக்டுங்களா? நமக்கு யாரும் பகைவரும் இல்லை, நண்பர்களும் இல்லை. நமக்கு குடும்பம் உண்டு, நம்ம கோவில் உண்டு இருந்தவங்களுக்கு பல நண்பர்கள் அறிமுகம் அருமையாக கிடைக்கும் போது கவலைப்படாதீங்க. மனசில் பல பேர் உங்கள்கிட்ட வருந்தி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நேற்று அப்படி பண்ணியில உன்னை மன்னிக்க முடியாது போகிறா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லப்பா, சூழ்நிலை எப்படி அப்படின்னு உங்களுக்கு மனம் இறங்கி வந்து மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான பிறவியாக உங்களுக்கு தெரிவிங்க. அட்டகாசமாக இருக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அருமையான நாளாக கடவுள் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக இருக்குதுங்க பேச பேச. நம்ம பசங்க பிள்ளைகளை பற்றி பேசி ரொம்ப நாளாச்சு. நீங்கள் ஏதாவது இந்த போட்டித் தேர்வு எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அருமையாக போங்க. அட்டகாசமாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சக்ஸஸ் டே தரங்க. நம்ம மாணவ மாணவி செல்வங்களே தப்பே வராதுங்க. எதை கண்டாலும் ஒரு விஷயத்தை எடுத்தங்க வந்து செய்யாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் இன்றைக்கி வளர்த்துக்கிட்டீங்க. அதுவே ஒரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான போட்டியான உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அட்டகாசமாக கொடுத்துட்டாங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பதற்றம் இல்லாத, உணர்ச்சி பூர்வமற்ற, ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மாற்றமான ஒரு நாள் அப்படின்னு தெளிவாகவே சொல்லலாங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே மனசு அளவாஞ்சாலும் அமைதியை நோக்கி ஒரு ஆன்மீக வழியில் ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் தெய்வ பக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னே கூட பூச நட்சத்திரக்காரங்களை சொல்லலாங்க. ஆயுளத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொட்டது தொடங்கும். கவலைப்படாத ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மிக்க ஒரு அருமையான நாளாக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க இருக்குதுங்க. நற்பவி நல்லது பழிகட்டும் அனைத்தும் கடகராசி நேயர்களுக்கு. போயிட்டு வரீங்களா? சிம்மராசி சிங்க குட்டிகளே, முருகா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி அளவற்று இருந்தாலும் அப்பப்போ மனச்சுணக்கம், திடீர்னு என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எதையோ இழந்தது போல் ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றவர்களை முழுசாக நம்பாதீங்க. நம்பித்தான் ஏமாந்து போயிட்டீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் யாரையும் எதற்காகவும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் வீட்டுக்காரரை நம்புங்க, உங்கள் அம்மனையும் நம்புங்க, இல்லை அப்பா அம்மா குடும்பத்திலேருந்து அவங்கள நம்புங்க. குடும்ப உறவுகளை நம்புவது போல் பிறரை நம்பினா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அது நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பன் நண்பியாக இருந்தாலும் சரி, அது வேலைக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் வியாபாரத்தை பண்ணாலும் யாரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், யாரையும் நம்பி ஒரு பேச்சு பேசுறது, குடும்ப ரகசியங்களை அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுறது. நான் அவங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, அவனெல்லாம் எனக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னா அவன் உயிர் இல்லை, உயிரை எடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் யாரையும் நம்பாமல் குடும்பத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்துட்டால் பெட்டர் தான் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசினியர்களுக்கு வருதுங்க. பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாத்தையும் கொஞ்சம் வளைஞ்சு பிடிச்சி போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டிஃபாக இருப்பீங்களே, அதுபோல் மற்றவங்க ஸ்டிஃபாக இருந்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியும் வரும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் இருக்கீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகம் தேவைப்படக்கூடிய, அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் இருந்தால் சிங்கம் போல கர்ஜனை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் அந்த கர்ஜனை இடைவிடாது கேட்கணும்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கணும். சிங்கம் எப்பவுமே சிங்கம் தானுங்க. அதை வந்து பூனைக்குட்டியாவோ எலிக்குட்டியாவோ மாறக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இந்த நாளை நீங்கள் சூழ்நிலையை அறிஞ்சு சரிங்களா புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க ப்ளீஸ். பேச்சில் கூட அதிகம் நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. பாருங்கள், அந்தளவு சொல்ல தோணுது. ஏன்னா சிங்கக்குட்டி என்றைக்குமே கர்ஜனையோடு இருக்கணுங்கிறது எங்கள் ஆசை. பார்த்துக்குங்க. அப்படி நிதானமான தவறிய பேச்சுக்கள் உங்களை வம்பு வழக்கில் கூட மாட்டி வச்சுக்க கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்கள் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் வரும். அதனால் மோதல்களை தவிர்க்கணும்னா வேலையாட்கள் அனுசரித்து போய்க்குங்க. அதிகாரிகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த ஒற்றுமை குறையாது, நல்ல நாளாகவே கொண்டு போயிடலாங்க சிம்மராசி நேயர்களே. அதோட
அம்மனியோட ஐயனோட டிஸ்கஸ் பண்ணி புதிய வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்லை ஒரு சின்ன சின்ன ஒரு சுப செலவுகள் பண்ணணும்னா கண்டிப்பாக வாங்குவதற்குண்டான காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே தெரியுது. மற்றபடி பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஐயன் அம்மனி கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பீங்க. குடும்பத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை வெளியில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் தன உறவுகள் கொஞ்சம் இழுவரியாக இருந்தாலும், கேட்ட கடன் கிடைக்கலையே அல்லது கொடுத்த கடன் வாங்க முடியலையே அந்த கவலையில் இருந்தாலும் ஒரு 3 மணிக்கு மேலே கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மன உறுதியை குலைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் தேர்ட் பார்ட்டி மூலியமாக நடக்கும். அதெல்லாம் சொன்னேன், கான்ஃபிடென்ட்டாக விட்டுறாதீங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் உங்கள் விவேகத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு அருமையான நாள் தாருங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகம், மகிழ்ச்சி, ஒரு தானிய வரவுக்கு பஞ்சமே இல்லைங்க. அமோகமான நாளுங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள், சிரமங்கள், இழுவரியான காரியம் கூட நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரத்தை விட குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு முன்னேற்றம் தகுந்த ஒரு வாழ்க்கைக்கு உகந்த ஒரு அருமையான நாள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குதுங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. ஹாப்பியோ ஹாப்பிங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, நல்லது பலிக்கட்டும். கன்னிராசி நேயர்களே, முருகா எவ்வளோ ஒரு கஷ்டத்தை நான் பார்த்துட்டேங்க சார். இன்னைக்கு எந்த கஷ்டமான வேலைகள், எந்த சிரமமான சூழ்நிலையில் வந்தால் கூட சமாளிச்சிருவோம் சார் அப்படின்னு ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை காலையே வந்துருச்சுங்க. அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. சோதனை கட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் எப்பேற்பட்ட கடினமான வேலைகளை கூட மிக மிக சோர்வின்றி சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, எழுச்சி மிக்க நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்களும் ஒரு உற்சாகம் மிகுந்த மனிதராக இந்த சமுதாயத்தில் தெரிய போகிறீங்க. அதுவும் ஆண்களை விட பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலை கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சகோதர வகைகள் உங்கள் வீட்டில் இருப்பாங்களே, அவங்க வகையில் கொஞ்சம் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அண்ணா எனக்கு வேலை கிடச்சிச்சுண்ணா அப்படின்னு தங்கச்சிக்காரியோ அல்லது தம்பிக்காரனோ வந்து சொல்லுவான். அண்ணன் அண்ணியா இருந்தா, அண்ணன் அக்காவாக இருந்தா அவங்களும் ஏப்பா அந்த பிரச்சனை சொன்னால மாமக்கிட்ட பிரச்சனை, அக்காங்க அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுப்பா, நேற்று நைட் திடீர்னு வந்து எங்களுக்கு சாதகமாக சொன்னாங்க அப்படின்னு உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய குடும்பம் சார்ந்த மற்றொரு உறுப்பினர்களிடமிருந்து ஒரு நல்ல சுப செய்தி வரப்போகுது. சந்தோஷம், மகிழ்ச்சி, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வீட்டில் ஏதாவது கல்யாணமாக கல்யாண பேச்சுவார்த்தை, இல்லை தங்கச்சி தம்பிக்கு ஏதாவது கல்யாண பேச்சுவார்த்தை அது மாதிரி இருந்ததுன்னா அதுவும் ஒரு சுமூகமாக ஒரு தீர்வை எட்டக்கூடிய ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி உங்கள் அம்மனி வகையில் எடுத்து பார்த்தா அவங்களுடைய ஆதரவு, அவங்க வகையில் மாமனார் மாமியாய் அந்த வகையில் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். நம்ம அம்மனி எடுத்து பார்த்தா உங்கள் மாமனார் மாமியாவை, உங்கள் அத்தை மாமா வகையில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நாள், மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் சொல்கிறக்கே இல்லைங்க, அந்தளவுக்கு சந்தோஷமான நாளுங்க, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குதுங்க. உத்தியோகம் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிர்வாக பதவியில் இருந்தீங்கன்னா உங்கள் சபார்டினேட்ஸ் நீங்கள் சொல்கிறது அப்படியே லட்டு மாதிரி கேட்பாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக காரிய பலிதம் உண்டாகக்கூடிய லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய எல்லாத்துக்குமே அருமையான நாளுங்க. மொத்தத்தில் அனுபவ அறிவு உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி யூஸ் ஆக போகுது. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதே சமயத்தில் பலதரப்பட்ட மறைமுக சூழ்ச்சி, மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக குழி வரைக்கிறது எல்லாமே காணாமல் போயிடும். இனிமேல் மறைமுகம் அப்படிங்கிற இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு இருக்காது. முடிஞ்சால் நேரடியாக மோதுவாங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு கண்கூட பார்க்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு கண்டிப்பாக சகோதர சகோதரிகளில் அருமையான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அதுவே உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய, தடைகள் பல தாண்டி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். இந்த சமுதாயம், இந்த பிரபஞ்சம், இந்த குடும்பம் எல்லாமே சப்போர்ட் இருக்குங்காட்டி ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா யூ ஆர் அ வெரி கிரேட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல சங்கடங்கள், எதிர்ப்புகள், பல குழி தோண்டல் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய, வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களே. அதே சமயத்தில் சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் தொட்டது தொடங்கும் லாபமான நாள், ஆதாயமான நாள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா? நற்பவி நல்லது பலிக்கட்டும். முருகா சரணம். துலாம் ராசிக்காரங்களே, ரெண்டு தராசு தட்டு ஒரே மாதிரி இருக்கணும்ல, அதுபோல் இந்த நாள் உங்களுக்கு சமநோக்கு நாளாக அப்படின்னா லாபமும் இல்லை நஷ்டம் இல்லை, சமநோக்கு நாளாக தான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுதுங்க. அனாவசிய செலவுகள், தேவையற்ற செலவுகள், என்ன சொல்கிறது, வெட்டி செலவுகள், விரைய செலவுகள் ரெடியாக காத்துட்ருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சமநோக்கு நாளாக இருக்குங்காட்டி அந்த விரைய செலவு, வெட்டி செலவுகளை காது கொடுத்து கூட அந்த விஷயத்தையே கேட்காதீங்க. பாக்கெட்டில் இருந்தால் செலவு பண்ண தோணும், கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க, வெட்டி செலவை குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா சேமித்து வச்ச பணமெல்லாம் காத்தா பறந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களே, திடீர் பயணங்கள், அலைவாயக்கூடிய மனசில் உங்களுக்கு அந்த திடீர் பயணங்கள்னால எச்ச அலைச்சல் உண்டாகும். போலாமா வேண்டாமான்னு அலைவாச்சிட்டு இருக்க மனசு, சரிவா போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புவீங்க, செலவு அதிகமாகிடும், பலன் ஒன்றும் இருக்காது.
திடீர் பயணங்களை தவிர்ப்பது கூட அலைச்சல் மிகுந்த பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக தெரியுதுங்க துலாம் ராசி நேயர்களே. அதுக்காக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல வேலைக்கு போகக்கூடாது ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய்த்தாகணும். வேலை நிமித்தமாக தொழில் அதுவே இருக்கிறவங்க போகலாம். ஆனால் ஒரு வேலையில் இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு வெட்டி செலவுக்காக வெளியே போனீங்கன்னா, டூர் போகிறீங்க, அதில் வெட்டி செலவு தான் இன்றைக்கி. அப்பேற்பட்ட சொல்கிறேன், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது. தேவையான பயணம் போகிறவங்க போய்த்தாகணும். தேவையற்ற பயணங்கள் சொல்கிறது வேலை வியாபாரம் தொழில் இருக்கிறவங்க இன்றைக்கி லீவ் போட்டு பசங்களோட டூர் போகிறது, நண்பரோட வெளியே ஊர் சுற்ற போகிறது, இதெல்லாம் தான் வெட்டி செலவுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய தேவையற்ற பயணங்களை ரொம்ப ரொம்ப தவிர்ப்பது நல்லது. எல்லாமே மைனஸாக தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் வருது. நீங்கள் உஷாராக இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களை அசைச்சிக்க முடியாது, அதுவும் ஸ்ட்ராங்காக வருதுங்க. பார்த்துங்க, குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அங்கங்கே வரும். நம்மடி கூடையும் நம்ம அப்பா அம்மா புள்ள குட்டி கூடையும் வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா மனசு அங்கங்கே அலைவாயங்காட்டி என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எந்த சூழ்நிலையில் பேசுகிறோங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தால் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற மனச்சங்கடங்கள், நீங்கள் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவீங்க அல்லது வியாபார தொழில் போயிடுவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரே, என் பையன் இப்படி சொல்லிட்டான்னு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அம்மனியாக இருந்தால் அவங்க திருப்பி அந்த கஷ்டம் வரும். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எனக்குமெல்லாம் பேசுனீங்கன்னா இந்த நாள் நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிருங்க. உஷாராக இருங்க துலாம் ராசி நேயர்களே. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கி சாக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த கடன் இன்னைக்கு வசூலாகக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக தான் தெரியுதுங்க. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக வேலை செஞ்சால் கூட ஒரு திருப்தி கிடைக்காது, அதிருப்தியாக தான் முடியக்கூடிய காலகட்டம். மனசு அலைவாயுது. அதனால் மனசு அலைவாயக்கூடிய அனாவசிய செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. எந்த அன்னைக்கும் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தானுங்க துலாம் ராசி நேயர்களே. இப்படியெல்லாம் மனசு அலபாஞ்சா உடம்பு எப்படி சந்தோஷமாக இருக்கும். உடம்பு நிலை உங்கள் தேக ஆரோக்கியம் சொல்லக்கூடிய ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் ஹெல்த் கண்டிஷன் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்திருக்க குடும்பத்தில் கூட அந்த ஹெல்த் கண்டிஷனை கேட்டுக்கணும். அம்மனி கூட கேட்டுங்க, அம்மனி உடம்பு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா கேளுங்க, ஏமாப்பா ஒன்று தொந்தரவு இல்லை, மாற்றுறது வேணுமா அப்படின்னு அன்பாக கேளுங்க. ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக உங்களை சார்ந்து இருக்கிறவங்க கூட உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் எளிதில் முடிக்கக்கூடிய காரியம்தான் அப்படின்னு நினச்சா அது எளிதில் முடியாது, கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் சில கஷ்டங்கள் எதுக்குன்னா உங்களை சோதனை காலகட்டத்தில் கொஞ்சம் லேசாக இருக்குன்னு தெரிஞ்சுங்க. சில மாற்றங்கள் உங்களை மீறியும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. இழுபறியான பல வரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துக்கு ஓரளவுக்கு பஞ்சமில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனமாக செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிஞ்சிருது. அதனால் சில மாற்றங்கள் சில எதிர்பார்ப்புகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைச்சுக்கலாங்க. தப்புன்னு கிடையாது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையற்ற பேச்சுக்கள், நிதானமற்ற பேச்சுக்கள், ஒரு புதிய செயல்பாடுகளை குறைச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வரவுகள் வரக்கூடிய ஒரு சுமாரான நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோங்க விசாக நட்சத்திரக்காரங்களே. போயிட்டு விட்டுங்களா. நற்பவி நல்லது பலிக்கட்டும். சந்தோஷங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, பல கஷ்டத்தோட கஷ்டமாக அந்த நாளும் போயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு பல எதிர்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள், எதிர்ப்புகள் அடங்கி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் பல பேர்த்துக்கு அமைய போதுங்க. அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனி அப்பா அம்மா பிள்ளைகள்னால ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வரவுக்கு உண்டான செலவுகள் வரும். பெரிய கடன் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் மோசமாக போக மாட்டீங்க, சந்தோஷமாக இருக்கலாங்க. ஒன்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. வேறு ஏதாவது உங்கள் புதுசாக ஒரு அனுபவம் கிடச்சி அந்த அனுபவத்தினால உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் கொண்டு போகணும்னா முன்னேற்றத்துக்கு உண்டான வழி தெரியும். ஆனால் அதில் லாபம் கிடைக்குமானா லாபம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்களை திடீர்னு செஞ்சு லாபத்தை 2 மடங்குலேருந்து 50 மடங்கு ஆக்கலாம்னா வேண்டாம். ஓன் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கிற லாபத்தை போதுமடா சாமி அப்படின்னு நிறுத்திக்கிட்டு இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு போட்டிகள், மறைமுக எதிரிகள் யார் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை மனசுக்கு இருக்குது. உங்களை நிலவலையை செய்யக்கூடிய செய்தி எதுவும் வராட்டி கூட பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியை தோற்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு உன்னதமான நாள் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆள் தானே. ஏன்னா பல பேர் சில விஷயத்தை நெகட்டிவாக சொன்னால் டக்குன்னு மனம் கலங்கி போயிடுவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே நெகட்டிவ் என்ன சார் வாழ்க்கையில் நடந்துற போகுது அப்படின்னு தைரியமாக இதையும் பார்த்துறேன் சார் ஒரு கை அப்படின்னு தைரியமாக எழுச்சி மிக்க எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகைகளை எதிர்பார்த்தா சில பேர்த்துக்கு ஒரு சப்போர்ட்டான சலுகைகள் கிடைக்கும், சில பேர்த்துக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் லேசான கொலைகள் வந்து செல்லக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பல எதிர்ப்புகள் அடங்கி போனால் கூட தேவைகள் மத்தியானத்துக்கு மேலே ஓரளவு பூர்த்தியாகக்கூடிய ஒரு சப்போர்ட்னாலும் உங்களுக்கு இருக்குது. அதையும் சில பேர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோணுங்க.
எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் நடக்குமா நடக்காதான குழப்பங்கள் இருந்தாலும் நிறைவேற்றுவதில் அங்கங்கே அலைச்சல்கள் அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, உங்கள் நேரங்காலம் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த திட்டமிட்ட காரியத்தை திட்டமிடாமல் போயிடாதீங்க. திட்டமெல்லாம் அருமையாக இருக்குது, பழிதல் கொஞ்சம் லேட்டானு வச்சுக்கலாம். பழிதல்னா வெற்றி, அதுக்காக உற்சாகத்தை குறைச்சிக்காதீங்க. உடன் பிறந்தவர்களிடமிருந்து வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. இருந்தாலும் ஈவினிங்குள்ளே அதில் நீங்கிடும். அது வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் பெருசாக பேசிட்டு இருக்க முடியுமா என்ன? அது அம்மனியாக இருந்தாலும் சகோதரிகள் வகையாக இருந்தாலும் அப்பா அம்மாவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள கஷ்டப்படுவீங்க. அது சரியாகி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கல் இருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு முயற்சி தெரியுதுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லோரிடமும் விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா இந்த மன அமைதி குறையாமல் நல்ல நாளாகவே கொண்டு போயிடலாங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சந்திராஷ்டம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தேவையற்ற வீண் விவாதங்கள், கடன் பத்திரங்கள் கையெழுத்து போடுறது, சப்போர்ட் பண்ணுறதில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அனுசரஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் தடைகள் இருந்தால் கூட ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய சுமாரான ஒரு நாளாகவே அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களை விட அனுச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதே சமயம் கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதமாக இருக்காது. நான் தான் பெருசு தெரியுமா, நான் எப்போ ஆள் தெரியுமா அப்படின்னு சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. எல்லோரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாகவே சொல்லலாம்னு வச்சுங்களேன். நற்பவி மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது, எல்லாம் கலந்த வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராசி பலன் கடவுள் கொடுத்துருக்கார். நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. நற்பவி அனைவருக்கும் நல்லது வலிக்கட்டும். முருகா இன்னைக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முருகா அருமையாக கொடுத்துட்டீங்க. முருகா எடுத்த வேலையை நேற்று வரைக்கும் தங்கு தடையோடு முடிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தது கூட இன்னைக்கு தங்கு தடைகள் இருந்தாலும் அந்த தங்கு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் பல கஷ்டங்களை நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக காரிய சக்ஸஸ்க்காக அழகாக முடிக்க போகிறீங்க. அதில் ஒரு அனுபவ அறிவு கிடைக்க போகுது. அந்த அனுபவ அறிவு உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, அதே போல் இன்னொரு காரியம் ஒரு நாளைக்கு வந்தால் ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஒரு அச்சாரமாக அந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசு அமைதி இல்லாமல் அலைவாய் அவதி சார், ஒரே கஷ்டம் சார் அப்படின்னு இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த கஷ்டம் அவதியெல்லாம் நீங்கி அந்த வெற்றிகரமாக முடிக்கிறப்போ வரக்கூடிய மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்க போதுங்க தனுசு ராசி நேயர்களே. மற்றபடி உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எடுத்து பார்த்தா ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடு தான், அதை நீங்களே சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்துங்க. அப்பா அம்மா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பிள்ளை குட்டிகள்லாம் சந்தோஷமாக இருக்குது. அது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அங்கே குழந்தைங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அம்மனி வகையில் சொந்தத்தில் ஒரு கொஞ்சம் இணக்கமற்ற சூழ்நிலை கொஞ்சம் இருக்குதுங்க. அது கொஞ்சம் சொல்யூஷன் இன்றைக்கி கிடைக்காது. பட் இருந்தாலும் அந்த இணக்கமற்ற சூழ்நிலையை கொஞ்சம் கண்டும் காணாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்படாமல் இருந்துக்கலாங்க. அம்மனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. குடும்பத்தில் பெரிய தொந்தரவுகள் எதுவுமே கிடையாதுங்க. என்ன சொல்லுவாங்க, எல்லாமே உங்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் யாருக்கிட்டையுமே நீங்கள் எதிர்மறையாக பேசாதீங்க. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துருப்போம், அவங்ககிட்ட அம்மனியாக இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்க்கல கிடைக்கலனா அப்படியே அம்மனியே சரி உங்கள் தாட் அப்படி எனக்கு கொஞ்சம் புடிவல்லிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக கடந்து போயிடுங்க. எதிர்மறையான கருத்துக்களை குடும்பத்துக்கிட்டையும் பேசாதீங்க. அதுவும் வெளிவட்டார பழக்கத்தில் தயவு செய்து பேசவே பேசாதீங்க. பேசுனா ரொம்ப ஓவர் நெகட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு இந்த நாள் கழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் போகிறப்ப எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ரோட்டில் சைடில் ஆறுவாரா நேரில் ஆறுவாரா அப்படின்னு பார்த்து கவனமாக ஓட்டணும். வண்டி வாகனத்தை இயக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறங்க. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்கள் உங்கள் வேலையாட்கள் மூலிமா உங்கள் சப்பார்டினேட் மூலிமா வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்தாலும் தட்டி கொடுத்து எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு உத்தினா என்னங்க, ஒரு புதிய யுக்தியை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள்னால உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் வரங்காட்டி விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போய் வேலை ஒன்றும் இல்லை. யுக்தினா என்ன சொன்னோம், யுக்தினா புதிய முயற்சி. இப்போ அவனை எப்படி கேட்ட சமாளிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே, அதுபோல் சமாளிச்சிங்கன்னா வியாபாரம் தொழில் வேலையில் நீங்கள் பரவாயில்லப்பா என்ன பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாம் போய் பயங்கரமாக டெக்னிக்கல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாக இல்லாட்டி கூட டெக்னிக்கல் பர்சன் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நிதானமாக சூதானமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளில் இந்த தனுசு ராசிகள் இருக்குங்க. மற்றபடி ஒரு பெரிய லாபத்துக்கு ஒன்றும் பெருசாக இல்லாட்டியும் லாபம் வரக்கூடிய ஒரு சுமாரான நாள் தானே. மற்றபடி மனசுக்குள்ளே அங்கங்கே அலைவாயி இருக்க தான் செய்யும். அலைவாயுதல் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களால் நீங்களே தாழ்வுபடுத்திக்கிட்டு திறமைகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். வேலைக்கு பாருங்களேன், என்னை விட ஜூனியர், அவர் மேலதிகாரி, நான் கடினமாக உழைக்கிறேன், நான் வந்து கீழ் அதிகாரி இப்படின்னு கொஞ்சம் மனத்தாங்கள் மனச்சுமை, அதனால தான் அந்த அலைச்சல் வர்றது, கொஞ்சம் மன சோறு வர்றது இருந்துட்டு போகிறாங்க. நம்ம திறமைக்கு போகுது
நம்ம திறமையை நம்ம வேலையில் காமிப்போம். மனுஷன் காமிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உத்வேகம் மனசில் வரும். ஆனால் ரட்டிப்பு மனநிலையில் ஒத்துக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லையே முருகா அப்படின்னு மனசு ரட்டிப்பு மனநிலையில் நீ நாள் ஃபுல்லாக இருந்தாலும் 4 மணிக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேனேஜரே வந்து, சார் என்னதான் நான் உங்கள் ஜூனியர் சார், எப்படியோ கால நேரம் நான் மேனேஜர் ஆகிட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வு என்னை விட இன்னொரு மடங்கு இருக்குது அப்படின்னு தன்னை போல வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நான் இது சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுங்க. இதுபோல் பல நல்ல செய்திகள், மாற்றங்கள் தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இந்த பிற்பகலில் 3 மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. மொத்தத்தில் அன்பு பண்புக்களை பஞ்சமே இல்லை. அமோகமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதை விட பன்மடங்கு மகிழ்ச்சி நினச்சி கொட்டி கிடக்குது. நீங்கள் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வாழ கற்றுக்கோங்க. எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சி உங்களை நீங்களே சோர்வுபடுத்திக்காதீங்க. மூல நட்சத்திரக்காரங்களே போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல செய்திகள், பல இனிப்பான செய்திகளை கொட்டி கிடக்க எதுவுமே எடுக்காமல் அம்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை யார் தான் காப்பாற்றுறது? உலகங்கிறது பெருசுங்க. இன்னைக்கு கிடைக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. போராடம் நட்சத்திரக்காரர்கள், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. தேடி போய் மகிழ்ச்சியை சந்தோஷமாக இரட்டிப்பாக ஆக்கிக்கோங்க. அதே சமயம் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க சார். எதுக்கு புரிஞ்சுக்கணும்? குடும்பத்தில் நீங்கள் அம்மனி புரிஞ்சுங்க, அம்மனி ஐயனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா புரிஞ்சுங்க, பொள்ளோட்டி புரிஞ்சுங்க. எதுக்கு அடுத்தவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மற்றவங்களை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அந்த விடாமுயற்சியை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிட்டிங்கன்னா இந்த நாள் உத்திராடத்துக்கு உத்தரவாதமாக சொல்லாங்க, அருமையான நாள் தாங்க. போயிட்டு விட்டுங்கன்னா நற்பவி நல்லது பலிக்கட்டும். மகர ராசி அன்பர்களே, நேயர்களே, முருகா இன்னைக்கு சில பேருக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய புதிய தொழில், புதிய வியாபாரம், எதை எடுத்தாலும் புதுசுன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப உற்சாகம் தகுந்த, மகிழ்ச்சி கலந்த, வெற்றி கலந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. புதுசாக தொடங்க எல்லாமே ஜெயிக்க போகுது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் மகர ராசினிகளுக்கு இருக்குது. இது வரைக்கும் சுணக்கமாக இருந்த நீங்கள் சின்ன முயற்சிக்காக ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு, ஒரு புதிய வேலைக்கு, புதிய தொழிலுக்கு போனீங்கன்னா அருமையாக இருக்குது. தப்புகள் அதிகமாக நடக்காத ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள். அந்யோனிங்கிறது குடும்பத்தில் கூட அந்த அந்யோன்யம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. கொஞ்சம் கையிருப்பு கொஞ்சம் குறையும், செலவுகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது இருக்கிறது தான். அவனுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறக்கு இல்லைங்க. கையிருப்புனா என்ன, இருக்கிற சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம். அதை கொஞ்சம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு சில அலைச்சல்கள் அங்கங்கே இருந்தாலும் அலைச்சல்களும் ஒரு பயன் தரக்கூடிய அலைச்சல் அப்படின்றதே ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க மகர ராசினியர்களே. மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதுவும் தப்பாக போயிடும். ஒரு வேலை கிடைக்குதுன்னா இந்த வேலையில் நம்ம என்ன போய் டக்குன்னு போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போய் லாக் பண்ணிவிட்டு சம்பளம் கிடைக்க மாட்டிக்காதீங்க. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக போனால் சம்பளம் கரெக்டாக கொடுப்பானா, ஏதாவது அக்ரிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு 1க்கு 2 டைம் படிச்சுட்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் போய் ஜாயின் பண்ணுங்கள். மைனஸாக இருந்தால் வேண்டாம் சாமி, நாளைக்கு 10 நாள் வந்துருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதே இருந்தால் கூட இந்த தொழில் போட்டி நிறைந்த உலகத்தில் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தானுங்க. இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்காக சொன்னதை பார்த்தா கொஞ்சம் யாரையும் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் அனுபவம் இல்லாத ஆளுகள் நம்பி பணம் கொடுக்கறது, இதில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறீங்க, சம்பாத்தியம் கம்மியாக இருந்தால் யார் மேலே கோவப்பட முடியும்? அம்மனியாக இருந்தால் ஐயா, ஐயனா இருந்தால் அம்மனி, வழக்கம் போல தான். கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் பரஸ்பர மனஸ்தாபத்தினால பிள்ளை குட்டி கூட வருத்தப்படுவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. என்ன ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா இல்லை அம்மனி வீட்டில் இருந்தால் ஐயா, இப்படி 2 பேரும் மாற்றி குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. பேச்சுக்கள் கொஞ்சம் அளவற்று போச்சுன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருங்க. அதனால் அந்நியோனையும் குறைஞ்சி போயிடும். ஸோ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள அவசியங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஏமாந்து மொத்தத்தை கஷ்டத்தையும் நீங்கள் எச்சா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க. ரொம்ப உஷாராக இருங்க மகர ராசினியர்களே. மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தா உடம்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஓரளவுக்கு தொழில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வியாபாரம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபம், பெருசாக இல்லாட்டி கணிசமான லாபம் தரக்கூடிய ஒரு இருக்குதுங்க. சச்சரவுகளும் வீண் வம்புகளும் சண்டைகளும் பல இடத்துல இருக்கத்தான் செய்யும். அது உத்தியோகத்தில் அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட உத்தியோகமான இடத்துல நம்பிக்கை மிகுந்த ஆளாக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்கள போய் நம்பி பல விஷயங்களை ஓப்பனாக பேசி வசமாக மாட்டிக்காதீங்க. மேனேஜர் இருந்தாலும் சரியில்லைப்பா, அந்த ஆள்னால தான் வாழ்க்கையை போச்சு அப்படின்னு சப்பார்டினேட் சொன்னேன்னு வச்சுக்கல, அவன் மத்தியானம் டீ சாப்பிட்ற நேரத்தில் போட்டு கொடுத்துருவேன். உங்களை பற்றி என்ன சொன்னாலும் தெரியுங்களா சார் அப்படின்னு தேவையற்ற பேச்சு, வீண் பேச்சு. சார் அவருக்கு மேனேஜர் சப்போர்ட், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, காலம் மாறும், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு கேஷுவலாக கடந்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. பேச்சில் கூட இங்கிதம்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட இங்கிதம் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு நாள் மகர ராசி நிலை கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எங்களுக்கெல்லாம் முன்னேற்றமே கிடைக்காதா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னேற்றம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை ஒரு நாள் கொடுக்கும். அந்த படிப்படியான முன்னேற்றம் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்னா உங்களை ஃபவுண்டேஷனாக ஸ்ட்ராங் பண்ணுறேன்.
ஒரு காங்கிரீட் போட்டால் 25 நாளைக்கு தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங் பண்ணுறீங்களே, அது போல் உங்கள் கட்டடத்தை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு பல சோதனைகளை, பல சிரமங்களை, பல தங்கு தடைகளை கொடுத்துட்ருக்கார். ஓகேங்களா? இப்போ சில பேர்த்துக்கு படப்படன்னு ஆயிடுது, அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ குலதெய்வத்தையும் சினிமலை முருகனையும் வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள், பல திருப்தியற்ற செயல்கள் நடந்தால் கூட அதுவும் ஒரு மாற்றமான ஒரு நாள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் பல ஹெல்ப் கடன் கேட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துக்கு அந்த கடன்கள், சின்ன சின்ன கடன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதே போல் சின்ன சின்ன பாக்கிகளும் வசூல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திருவோண நட்சத்திர காலங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டான நாளாக கொஞ்சம் தெரியுதுங்க. அவிட்ட நட்சத்திர காலங்களுக்கு நேற்றதை விட இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்த ஒரு முன்னேற்றம் தகுந்த நாளாக தெரியுதுங்க. மற்றபடி எதுவும் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஓரளவுக்கு ரெண்டாம் கலந்த நாள். மகிழ்ச்சியை நீங்கள் குறைச்சிக்க வேண்டாம், அவ்வளோதான். தன்னம்பிக்கையை தளர விடாதீர்கள். நற்பவி நல்லது பழிக்கட்டும். போயிட்டு வரட்டுங்களா? கும்பராசி நேயர்களே, என்ஜாய் த டே அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனாலும் குடும்பத்தில் அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கோளாறுகள் இருக்குங்காட்டி அப்பா அம்மா உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வண்டி வாகனம் யோகம் அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதில் தப்பே கிடையாது. மன மகிழ்ச்சி, அப்பா அம்மா கொஞ்சம் உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தொந்தரவும் இல்லை. ரொம்ப ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் பேச்சில், உங்கள் செயல்பாட்டில் ஒரு அனுபவ அறிவு திடீர்னு வெளிப்படும். மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க, பார்த்த ஆள் இப்படி இருந்தேன், ஆனால் அவன் சொல்கிற விஷயம்ல ஓஹோன்னு தான் நடக்குது ரோய் அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சுமூகமான ஒரு காலகட்டம் கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. அதுவும் அம்மணி வகையில் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க, நான் மாப்பிள்ளை பார்த்தா ஒன்றும் தெரியாத அப்பாவியமாக இருந்தேன், ஆனால் பயங்கரமாக ஆள்ற சாமி அப்படின்னு அவங்க உங்களை பற்றி இது வரைக்கும் உங்களை கொஞ்சம் சமதளத்தில் வச்சுருந்தவங்க கூட உயர்த்தி பார்க்குற அளவுக்கு அமோகமான ஒரு ஐடியா நிறைந்த மனிதனாக நீங்கள் தெரிவிங்க கும்பராசி நேயர்களே. அதே போல் நம்ம பெண்கள் வகையில் எடுத்து பார்த்தா உங்கள் மாமனார் வகையில் சொந்தங்கள்லாம் அவளை பார்த்தா இவளெல்லாம் குடும்பம் நடத்தி இந்த குடும்பம் என்ன ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் குடும்பத்தை கீழே இருந்த குடும்பத்தை மேல் நோக்கி கொண்டு போயிட்டாலே, பட்டு பயங்கரமான ஆளுப்பா, பட்டேங்கப்பா அப்படின்னு பெண்களையும் பாராட்டக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமைச்சிருக்குதுங்க. மற்றபடி உங்கள் பேச்சில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தனை, உற்சாகம், தன்னம்பிக்கை குறையாத ஒரு ஊற்றெடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி தேர்ப்பாட்டியாக குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கு நுழையாம விட்டீங்கன்னா பிரச்சனையே வந்தால் கூட நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க, அப்பா அம்மா வச்சு பேசிக்கிங்க, பிரச்சனை கிடையாது. தேர்ப்பாடையை நம்பி விட்டிங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் ஆளாக்கிடுவாங்க. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவன் சந்தோஷமாக இவனுக்கு பிடிக்குது. அதனால் உங்கள் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மனசுக்கோட வச்சுக்கோங்க. தேர்ப்பாட்டிக்கிட்ட உங்கள் குடும்ப ரகசியங்களை, பர்சனல் ஒப்பீனியன்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியார் அந்த வகையில் நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கிட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களை எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப நார்மலாக போயிருக்கணும், தப்பு இல்லை. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே போல தான். நான் தான் எல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் மட்டும்தான் முன்னேறதுக்காரன்னு நினைக்காதீங்க. அவங்க பங்குதாரரும் அதில் இருந்தால் அவங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலையாட்கள் இருந்தால் அவங்களாட்டி நம்ம தொழில் நடக்காதுங்க சார். அவன் சொன்ன பேருக்கு தானே முதலாளி, ஆனால் அவன் இந்த கடையில் அவன் தான் மேனேஜருங்க. எதாக இருந்தாலும் மேனேஜர் கேட்டுக்கணுங்கோ அப்படின்னு அவனை கொஞ்சம் ஊக்குவிச்சு பேசுனீங்கன்னா, முதலாளியே நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சாதகமாக உங்களுக்கு நடந்துக்கும் அப்படின்னு. அதே போல் அதுதான் அனுபவ அறிவு. அந்த அனுபவ அறிவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க கும்பராசி நேயர்களே. மற்றபடி வேறு வியாபாரத்தில் புதுசாக இன்னொரு வியாபாரம் தொடங்கணும், தொழிலில் இன்னொரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு புதிய முயற்சி நடக்கும். அதனால் வேறு அதெல்லாம் நல்லாவே நடக்கும், அது எந்த தொந்தரவும் கிடையாது. உத்வேகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உயர்ந்திகள் சப்போர்ட் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்க வேண்டியதில் வச்சுக்க, நல்லாவே இருக்குது. பல துணிச்சல் மிகுந்த நபரை சந்திப்பீங்க. முதலே நீ துணிச்சலாமான ஆள், தைரியமான ஆள், அப்புறம் இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்டு ஆளை சந்திச்சிங்கன்னா டபுள் மடங்கு பாசிட்டிவ் அதிகமாக கொடுது. மொத்தத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம். அப்பா அம்மா உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவ்வளோதானுங்க. அதோட எதிர்காலத்தை பற்றி ஒரு தீவிரமான சிந்தனை இருப்பீங்க. அதுவும் குடும்பத்தை பற்றியும் தொழில் வியாபாரம் வேலையை பற்றியும் அந்த தீவிரமான சிந்தனை அதிதீவிர சிந்தனையாக மாறி உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய மனநிலையாக மாற்ற போதும், ரொம்ப பாசிட்டிவாக நடக்க போதும். அதை பற்றி எண்ணம் செயலாக்கமாக போதும். நல்ல காலம் பிறந்துருச்சுங்க, சந்தோஷமாக இருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல எக்ஸ்பீரியன்ஸ், பல புதிய முயற்சிகளுக்கு உண்டான ஒரு அனுபவ அறிவு, சந்தோஷமான மனநிலையோடு இன்றைக்கி நாளை கடந்து போக போகிறீங்க. அவிட்டம் அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நேற்று வரைக்கும் இல்லாட்டி இன்றைக்கி அந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாளாக சதய நட்சத்திர கலங்கு இருக்குது. தொழில் தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபம் அமோகமாக இருக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சில இடர்பாடுகள் அங்கங்கே வந்தால் கூட கேட்ட இடத்துல உதவியும் கிடைக்கும், கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும்.
ஸோ நீங்களும் தொழில் விரிவாக்கம், ஒரு வியாபாரம் டெவலப்மெண்ட்டு, மற்றபடி வேலையில் அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் ஹாப்பியாக இருக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி அனைவருக்கும், அதுவும் கும்பராசிரியர்களுக்கு அம்மமாக சொல்லலாம். போயிட்டு வரேங்க. நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களை, சகோதர சகோதரிகளை, முருகா அடரடா வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா கனிவாக பேசுவீங்க. உங்களை போல் நயம்பட பேசி காரியத்தை நயமாக செய்யக்கூடிய ஆளை நான் பார்க்கவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக பல பேர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு காரிய சாதிக்கக்கூடிய நல்ல நாள் தான். அவன் அநேகம் பேரை ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தக்கூடிய அந்த நாளை கொடுத்த அந்த இறைவனுக்கு முதல்ல பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கங்க. பணப்புழக்கம் சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கே கடன் கொடுக்கலாம், கொஞ்சம் இருந்தால் கொடுங்க, அனுப்பிச்சுடுங்க. அப்பேற்பட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக மீனராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. காரிய வெற்றி, காரிய அனுகூலம், புதிய முயற்சியில் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு அமோகமான சக்ஸஸ் டே அப்படின்னு மீனராசினியர்களுக்கு அடித்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. இருந்தாலும் சில பேர்த்துக்கு சில தடைகள் வந்தால் அது அவங்கவங்க அந்த கிரகம் கோச்சார அமைப்பு மாறுதல் வந்தால் அப்படி கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மனி, உங்கள் ஐய வகையில் அப்படிலாம் இருந்தால் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. குடும்பம் மகிழ்ச்சி, பிள்ளைக்குட்டி மகிழ்ச்சி, அப்பா அம்மா உடலில் சந்தோஷம். ரைட்டுங்களா? இல்லை இப்படி இருக்கிறப்ப எதுக்குங்க கவலைப்படணும்? கவலைகள் மறைந்து சந்தோஷம் பிறக்கக்கூடிய இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் மீனராசினியர்களே. மற்றபடி திடீர் நெருங்கிய உறவுகள், திடீர் நிறைய நண்பர்கள்லாம் குடும்பத்தோடு உங்களை காண்டாக்ட் பண்ணி எப்போ வீட்டுக்கு வர பத்திரிக்கை ஒன்று வைக்கணும் அப்படின்னு வந்து அளவளவாங்க. இவனை போல் நல்லவனை பார்க்கவே முடியாதுங்க, ஆனால் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டானுங்க அப்படின்னு உங்கள் அம்மனிகிட்ட சொல்லுவாங்க. உங்கள் அம்மனி வகையில் இருந்தால் அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து, மாப்பிள்ளை ஏன் என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தையும் அவள் தான் பார்த்துக்கிட்டான், ஆனால் இன்றைக்கி அதே அவள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறான். எப்பேற்பட்ட முன்னேற்றம் பாருங்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவியை நினச்சி ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய, மனைவினை கணவனை நினச்சி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கப்போ, அந்யோன்யம் அதிகரிக்கப்போ. எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டா, இப்போ 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை தலைமையிலிருந்து நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னு பல பேர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சொல்கிறக்கே சந்தோஷமாக இருக்குது. அப்பேற்பட்ட மீனராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருக்கும் கொஞ்சம் ஓவராக புகழ்ச்சி பேசி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, ரொம்ப புகழ்வாங்க. அதுக்கு மயங்கி நீங்கள் அவங்களுக்கு ஜாமீன் போடுறது, கடன் வாங்கி கொடுக்குறது, இதை மட்டும் செய்யாதீங்க. மாப்பிள்ள ஒரு வண்டி வாங்கினா உங்கள் எடுத்துக்கிட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா டியூ கட்ட மாட்டாங்க, சிக்கல் உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி பறிவோகக்கூடிய காலகட்டம் தேர்ட் பார்ட்டினாலும் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்கள், நினச்சி பார்க்காத செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் சில நுணுக்கங்களை கற்றுக்கணும் அப்படின்னு வேலைவாய்ப்பு போவீங்க. ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தொட்டது உலங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலும் சூழ்நிலைக்கேற்ற முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அதுக்கு மாதிரி நடந்துக்குங்க. ஜால்ரா போடுறவனை கிட்டே சேர்த்திக்காதீங்க. சொந்தக்காரன் ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தால் கூட இந்த ஜாமீன் போடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. திருப்பி சொல்கிறேன்னா அந்த அழுத்தம் உங்களுக்கு சில பேர் கொடுப்பாங்க. எஸ்கேப் ஆகிறக்குண்டான வழியை பார்த்துங்க. மற்றபடி அந்நியோட பஞ்சமே இருக்குது. குடும்பம் தலைத்தோங்கும், கவலைப்படாதீங்க. சாதனையான நாளை மேலும் சாதனையாக மாற்றக்கூடிய அமோகமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் நீங்கள் இருக்கிறீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டான அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்ல முடியுதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல இன்வால்மெண்ட், நேற்றை விட இந்த தொழில், இந்த வேலையை, இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணியாகணுன்ற ஈடுபாடு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறீங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள், பல வாய்ப்புகள் அங்கங்கே இருந்தால் கூட கரெக்டான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து அதில் தனலாபம், பல நிதானம் தவறாமல் அந்த நேர்மறையாக சிந்திச்சு ரெட்டிப்பு லாபம் பெறக்கூடிய ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி அனைவருக்கும், சென்னிமலை முருகன் அனைவருக்கும் நல்ல ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பான்னு நம்பிக்கையோட போயிட்டு வரங்க. இதே போல் உள்ளது உள்ளபடி யதார்த்தமாக சில விஷயங்களை அப்படியே பட்டவர்த்தமாக சொல்லியாச்சு. சில பேர்த்துக்கு மன வருத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நல்லது பழிக்கட்டும், அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குங்களாமா, அதை கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அது இருந்தால் தான் யூடியூப் பல பேர்த்துக்கு நம்ம செய்தி போய் சேரணும். அதுக்காக தான் சொல்கிறேன், லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. நல்லது பழிக்கட்டும். முருகா சரணம், முருகா சரணம். சந்தோஷம், மகிழ்ச்சி.